Hi மக்களே, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு கோதம்பு பூரி ஸ்மூத்தா கிறிஸ்பியா எப்படி செய்யணும் நான் காமிக்கிறேன். ரவா 2 டேபிள்ஸ்பூன். கொஞ்சம் தண்ணி வேணும். இப்படி தான் ஸ்மூத்தா செய்யணும். அப்போதான் கோதம்பு மாவு 2 கப் யூஸ் பண்ணுறேன். ஒரு கப் 250 ml யூஸ் பண்ணுறேன். உப்பு ½ டீஸ்பூன் 2 டீஸ்பூன். அப்போ சுகர் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் எண்ணெய் சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்ம பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்மூத்தாக செய்யணும். நல்லா ஸ்மூத் பண்ணிச்சு. இப்போ நல்லா ஸ்மூத் பண்ணி இப்போ கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணலாம். அட்லீஸ்ட் 5 மினிட் வைக்கலாம். வெள்ளை பூண்டு கிரைண்ட் பண்ணுறேன். நிறைய கிரைண்ட் வேண்டாம், கொஞ்சம் மட்டும் கிரைண்ட் பண்ணணும். இப்போ போதும். இப்போ மதி சன்ஃப்ளவர் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். 1 டீஸ்பூன் கடுகு விதை. வெங்காயம் ஒரு கை போடலாம். கருவேப்பிலை ஒரு கை. நல்லா ஸ்டேர் பண்ணணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ மதி ½ டீஸ்பூன் உப்பு போட்டுறேன். அப்போ இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டுறேன். மிளகாய் பொடி ½ டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். மஞ்சள் பொடி ½ டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். உருளைக்கிழங்கு பாயில் பண்ண முடிஞ்சிச்சுதான் சின்ன கட் பண்ணி அப்போ இப்போ போடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட். ஸ்மாஷ் முடிஞ்சிச்சு. இப்போ தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் அளவு நம்ம ஊற்றணும். நிறைய வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போதான் நல்லா டேஸ்ட். இப்போ நம்ம கவர் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் 3 மினிட்ஸ் கவர். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கரெக்டாக ஆயிடுச்சு. கரெக்டாக தண்ணி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம். உப்பு பார்க்குறேன் எப்படி இருக்குது. கரெக்டாக இருக்குது. உப்பு கரம் கரெக்டாக இருக்குது. இப்போ போதும். மெரினேட் முடிஞ்சிச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்படி தான் ரவுண்ட் பண்ணணும். இப்படி ரவுண்ட் பண்ணி அப்போ தான் கட் பண்ணணும். இதே மாதிரி இப்படி தான் ரவுண்ட் பண்ணி இதே மாதிரி தான் எல்லாமே ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப் இப்படி தான் எல்லாமே ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் ஷேப் எல்லாமே ரவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ ரவுண்ட் பண்ண முடிஞ்சு இதை வச்சலாம். ஒன்றும் லாஸ்ட்டாக எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்படி தான் நல்லா ரவுண்ட் பண்ணி லைட்டை நம்ம செய்யணும். இதே மாதிரி நான் சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்.
அப்போது இந்த எண்ணெயை நல்லா சூடு வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் இந்த பூரி. அப்போது சூடு இல்லைன்னா இந்த பூரி வராது. அதுக்காக நல்லா கொதிக்கணும் அந்த எண்ணெயை. அப்பொழுது நம்ம பூரி நல்லா வரும். இப்போ நல்லா ஷேப்பில் வந்துச்சு, போல் மாதிரி நல்லா பாயில் ஆயிடுச்சு. அப்போ நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. அப்போ நல்லா சவுண்ட் ப்ரௌன் கலர் வந்துச்சு, நல்லா சவுண்டு க்ராக் க்ராக் சவுண்ட் வரும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு. இப்போ போதும். இப்போது எல்லாமே எடுத்து பாத்திரமில் வைக்கலாம். இதை உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை பண்ணல இதே அப்போது இந்த பூரி நல்லா சூப்பர், நல்லா மேட்சிங் இருக்குது பாரு. நல்லா ஸ்மூத் ஆகிட்டு, நல்லா சாஃப்ட் ஆகிட்டு, அப்போ நல்லா போல் மாதிரி வந்துச்சு. இப்போ பாரு, இந்த ஓப்பன் பண்ணும்போது அந்த நல்லா சூப்பர் பாரு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் இந்த பூரியும் நல்லா மேட்சிங் இருக்குது, நல்லா டேஸ்ட் இருக்குது, சூப்பர் செம்மையாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸு.